உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்றேன். பதட்டப்படக்கூடாது. என்ன பொய் சொன்னாலும் பதட்டப்படக்கூடாது. அதை உண்மையாவே சொல்லணும். ஒருத்தன் யதார்த்தத்தை சொல்றேன். ஒரு வயலுக்குள்ள போயிருக்கேன். ஒரு கொடூர விஷம் கொண்ட பாம்பு அவனை கொத்திருச்சு. இப்படி உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். கொத்திருச்சு. ஆனா அவன் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. அவன் ஒரு சாதாரணமா 3 நாள் வேலையை செஞ்சுக்கே இருக்கான். 4வது நாள் அவன் வழக்கம் போல வயலுக்கு வேலைக்கு வரான். அந்த ஒரு பொத்துக்குள்ள இருந்து ஒரு பாம்பு இப்படி எந்திரிச்சு இப்படிங்குது. பார்த்தானே பதட்டத்துல என்ன செய்யறது தெரியாம பாம்புன்னா 3 நாள் முடிச்ச அந்த கடிச்ச அந்த விஷம் சுருள் ஏறிடுச்சு. சத்தி சிரிக்காத. சிரிக்காத தம்பி, வெறியாயிருவேன். சிரிக்காத தம்பி, யதார்த்தத்தை பேசியிருக்கேன். சிரிக்காத, வெறியாயிருவேன். சிரிக்காத. இப்ப இருக்க தலைமுறைக்கு இனிமே இயற்கையை பாதுகாக்க மாட்டான். அடுத்து வர என் பிள்ளைங்க எனக்கு ஓட்டு போடுறவன் பள்ளிக்கூடத்துல இருக்கேன். 18 வருஷமா பள்ளிக்கூடத்துல இருக்கேன். 12 வருஷமா வேற அவன் பள்ளிக்கூடத்துல இருக்கான். நான் முதலமைச்சர் ஆன உடனே கை எழுத்து என்ன தெரியுமா? எவனும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. எவன் ஒருவன் மாணவன் 10 மரங்களை நடுறானோ அவனுக்கு 10 மார்க்கு. இப்ப கேரக்டர்ல வெளியே வந்து பேசுறேன். இப்படி மட்டும் எனக்கு ஒரு சலுகை வந்திருந்துச்சுன்னு வைங்களேன், 100 மரத்தை போய் நட்டு வச்சு 100 மார்க்கை வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இல்ல, ஜில்லா ஃபர்ஸ்ட் இல்ல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்டே வந்திருப்பேன். அப்படி ஒரு தற்கூரி ஆசிரியர் முதலமைச்சர் மட்டும் எனக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாருன்னா இப்ப கேரக்டருக்குள்ள வரேன். செய்வேன் தம்பி, அண்ணன் செய்வேன். 10 மரங்களை நடு, உனக்கு 10 மார்க். அங்க பாரு சார், அங்க பாருங்க 10 மார்க். நான் வாத்தியார் அங்க பாருங்க நட்டேன். இந்தா 10 மார்க் போ. அங்க ஒரு பக்கம் மார்க் கம்மியா போட்டிருக்கீங்கன்னு 1 பக்கத்துல 0 போட்டு டோட்டல் மிஸ்டேக்னு போட்டு வாங்கிட்டு வந்துருவோம். இனிமே அந்த கவலை இருக்காது மாணவர்களுக்கு. அள்ளி வீசி விடுவேன்.